100 கோடி படைத்து அவை யாவும் பழம்படியே மண்ணூழி தன்னில் விழுங்குவதே மனமகிழ்ந்தே. இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுமே. சிலந்தி பூச்சியானது பல பல மெல்லிய நூல்களை வாயினால் நூற்று, பின்பு அந்த நூலை தானே உட்கொண்டு விடுவது போல ஸ்ரீரங்கநாதன் பல 100 கோடி கணக்கான அண்டங்களை படைத்து மகா பிரளய காலத்திலே அந்த அண்டங்கள் எல்லாவற்றையும் மிகவும் திருவுள்ள முகந்து முன்போலவே தன் வயிற்றில் தங்கும்படியாக செய்து கொள்கிறான். ஆக ஸ்வரூபமாறுதல் இல்லாமல் இருந்து கொண்டே சிலவற்றை உண்டாக்குதலும் அங்கனம் உண்டாக்கினவற்றை உட்கொள்ளுதலும் அபார சக்தியை உடைய சிலந்தி பூச்சிக்கு செயலாகும் பொழுது தன்னுடைய சொரூபத்துக்கு எந்த விகாரமும் இல்லாமல் இருந்து கொண்டே அண்டங்களை படைத்தலும் விழுங்குதலுமாகிற இயல்பு அந்த வரம்பிலாற்றல் ஆற்றல் உடையவனான எம்பெருமானுக்கு கூடுதல் அரிதான் அப்படின்னு கேட்கிறார். அதுதான் தத்துவத்திரயத்திலே இதே பிள்ளை உலகாசிரியர் ஒரு சிலந்திக்கு உண்டான சுபாவம், ஒரு சிலந்திக்கு உண்டான சுபாவம் சர்வசக்திக்கு கூடாது ஒழியாதிரே. அவன் சர்வசக்தி, அவனுடைய சக்தியை எல்லா சக்தியும் உண்டு. நமக்கெல்லாம் குறிப்பிட்ட ஒரு சக்தி, வேலையில கெட்டிக்காராளா இருப்போம், நல்ல அறிவு கொண்டு வேலையை அருமையா செய்து முடிப்போம், ₹1,00,000 சம்பளம் வாங்கிட்டு வருவோம். இவ்வளவுதான் நமக்கு சக்தி. அந்த வாங்கிட்டு வர வரைக்கும் தான் சக்தி, அவள்கிட்ட கொடுத்துடுறோம், போச்சு. அப்புறம் அவ ஆற்றுபடி ஆடுறோம். ஸ்ரீரங்கத்துல சொல்றேன், இந்த சேலத்துல அப்படி எல்லாம் இல்லை. ஆபீஸுக்கே போய் வாங்கிட்டு வந்துருவான். சொல்லுங்க, நடுவழியில ஒரு காபி சாப்பிட்டாருன்னா அதுக்கு ₹5 செலவாயிட போறது. இப்ப நான் சொல்றதெல்லாம் பழங்காலத்து விஷயங்கள், இந்த காலத்து விஷயம் அல்ல. இப்ப சமாச்சாரமே வேற. இப்ப அடியே அனுபவம் சம்பாவனையை கொண்டு போனா அப்படியே கொடுத்துருவேன். அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை வாங்கிட்டு வரும் இதை வாங்கிட்டு வரணும்னு சொல்லக்கூடாது. ஒப்படைச்சாச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சிரமம் குறையுது. பணம் கையில இருந்தா சிரமங்களும் அதிகமாகும். பணத்தை வேறு கையில மாத்திட்டோம்னா சிரமமும் குறையுது. ஆக ஒரு சிலந்தி பூச்சிக்கு உண்டான இயற்கை எல்லாம் வல்லவனான எம்பெருமானுக்கு இல்லாமல் போகுமா என்ன? ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல ஸ்ரீபராசர பட்டர் அருமையா சொல்றார். ஸ்தித்யுத்பத்தி பிரவருத்தி கிரசன நியமன வியாபனீகி ஆத்மனஸ்தே சேஷாசேஷ பிரபஞ்சக உபரிதி பவதக தஸ்ய சக்ரோஷயேவ சர்வம் கலு ஐததாத்மியம் சகல சகலம் இதமகம் தத்வயஸ்யேவ யுக்தா வியாக்யாதா ரங்கதாமா பிரணவ விஜயிபிகி வைதிகைகி சார்வபௌமைகி. ரொம்ப அழகான ஸ்லோகம். திருவரங்கம் பெரிய கோவிலிலே
ஊற்றமுடைய பெருமாளே அவரை அழைக்கிறார். பாதுகாப்பதாலும் படைப்பதாலும் செயல்களை செய்யும்படி செய்வதாலும் சமயத்திலே தன்னுடைய திருவயிற்றுக்குள்ளே வைத்துக் கொள்வதாலும் ஒவ்வொரு பொருளிலும் உள்புகுந்து ஆணையிடுகின்றபடியினாலும் எங்கும் பறந்து நிறைந்திருக்கின்ற தன்மையாலும் எல்லாருக்கும் உள்ளுயிராய் இருக்கின்ற தேவர் இருக்கு அடிமைப்பட்டதான சொத்தான உலகம் முழுவதும் தேவர் இருக்கு சரீரமாக நின்றது. எல்லாமே ஆருடைய சரீரம்? சரீரம்ங்கிறது என்ன, சரீரிங்கிறது என்ன? சரீரி உடம்பை உடையவன், சரீரம் உடம்பு. அதாவது சரீரியானவன் தனக்கு வேண்டுபவைகளை செய்து கொள்ள ஆணையிடத்தக்க கருவியாக இருக்கிறது சரீரம். சரீரம் நியாமியம், எம்பெருமான் நியாமகன். இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். கேட்ட மாதிரி இருக்கு, நெஞ்சில அழுத்தமா பதித்துக்கணும். இதை விட இறங்கி எளிமையா சொல்ல முடியாது வேதாந்தம். ஆக எல்லாமே சரீரங்கள். எம்பெருமான் சரீரி, சரீரத்தை உடையவன் என்ற காரணத்தினாலே தேவரீருக்கும் அந்த உலகத்திற்கும் அபேதம் சொல்லுவார். வேற்றுமை இல்லை. அவன்தான் உலகம், உலகம்தான் அவன். இங்கே சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னு வேத வாக்கியம். ஐததாத்மமிதம் சர்வம் அப்படின்னு ஒரு வாக்கியம். சகலமிதமகம் ஜவாசுதேவா அப்படின்னு ஒரு வாக்கியம். தத்துவசி ஸ்வேதகேதோ என்று இவை முதலான பிரமாணங்கள் ஜெயசாலிகளான வைதிக தலைவர்களாலே பொருத்தமுடையதாக விளக்கப்பட்டு இருக்கின்றன. என்னால அத்வைதத்தை சொல்றது பரமாத்மா ஒத்தந்தா உண்மை, மிச்சதெல்லாம் பொய். பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா. பிரம்ம ஒன்றே உண்மை, மிச்சதெல்லாம் பொய். அப்படிங்கிறத இந்த சர்வம் கலு இதம் பிரம்ம, இந்த பிரம்மமே எல்லாமாக இருக்கிறது. தத்துவமசி ஸ்வேதகேது, ஸ்வேதகேதுவே அந்த பிரம்மமாக நீயே இருக்கிறாய் என்றெல்லாம் இந்த வாக்கியங்கள்லாம் எதை சொல்றது? அத்வைதத்தை சொல்றது. இத விசிட்ட அத்வைத பரமாக நிர்வகிக்க முடியுமா? அப்படின்னா முடியும். சர்வம் கல்விதம் பிரம்ம ஐததாத்மவிதம் சர்வம் தத்துவமசி ஸ்வேதகேதோ என்ற வேத வாக்கியங்களிலும் சகலம் இதமகம் வாசுதேவா என்று உபபிரம்மணங்களான புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரே வேற்றுமையிலே குறிக்கப்படுவது என்கிற சாமான்யாதிகரண நிர்தேசம் காண்கிறதே. இதை எப்படி நிர்வாகம் பண்ணுவது? சாமான்யாதிகரணம்னா ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லுவது போல் தோன்றுகிறது. அப்படின்னா எல்லா பிரபஞ்சமும்
படைத்தல் முதலான செயல்களாலே தேவரீருக்கும் சேஷமாய்க் கொண்டு சரீரமாய் இருக்கையாலே. சரீரம்னா யாருக்கு அது அடிமை? சரீரி, சரீரத்தை உடையவனான ஆத்மாவின் விருப்பின்படி செயல்படுவதாக இருப்பதுதான் சரீரம். ஆத்மா உள்ள இல்லைன்னா இந்த சரீரம் எனக்கு இன்னைக்கு அடை சாப்பிடணும்னு ஆசைன்னு எழுந்து போகுமா? எழுந்துன்னா வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல இருப்பானா? ஓடும். ஆக அச்சித்தாக இருக்கிற சரீரத்தை உள்ளிருந்து இயக்குபவன் யார்? ஆத்மா. இந்த ஆத்மா இல்லை, பரமாத்மா இல்லை, அது இல்லை, இது இல்லை, இல்லை இல்லைன்னு சொல்றவனுக்கு நிரூபிக்க வேண்டிய கஷ்டமே இல்லை. ஏன்னா அவன்தான் இல்லைன்னு தானே. இருக்கிறதுன்னு சொல்றான் பாருங்க, அவன் தான் கஷ்டப்படணும் அதை நிலைநிறுத்துவதற்கு. கடவுள் உண்டுன்னு சொல்லிட்டா எதனால் உண்டு, எப்படி உண்டு, அதெல்லாம் விவரணமா சொல்லணும். கடவுள் இல்லைன்னுட்டா இல்லைங்கிற வஸ்துவ ஆராய போறான். கடவுள் இல்லை என்னை பொறுத்த வரையில், என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லை, உனக்கும் கடவுள் இல்லைன்னு அர்த்தம். புரியுதோ? எல்லாம் படைக்கின்றபடியினாலே எல்லா உலகங்களும் எம்பெருமானுக்கு சேஷங்கள். சேஷம் சேஷம் என்ன? உடைமை, அடிமைன்னு ஒரு அர்த்தம். எது உடைமையாக இருக்கிறதோ அதுதானே விருப்பின்படி அடிமை கொள்வதற்கு தக்கதாக இருக்கிறது. ஆக உடைமை இருக்கின்றபடியினால் அடிமை என்ற பொருள் வருகிறதுங்கிறத நாம கவனிச்சுக்கணும். எம்பெருமான் சுவாமி உடையவன், நாம ஸ்வம் அவனுடைய உடைமைகள். அதை நல்லா கவனிச்சுங்கோ. ஆக எல்லா பிரபஞ்சங்களும் படைத்தல் முதலிய செயல்களாலே எம்பெருமானுக்கும் சேஷமாய்க்கொண்டு சரீரமாக இருக்கின்றமையாலே சரீரத்தை சொல்லுகிற சப்தம் சரீரி வரையிலும் போகும் இல்லையா? சரீரத்தை சொன்னா அதோ திருமலாச்சாரி வருகிறார் அப்படின்னு ஒரு சரீரத்துக்கு வச்ச பேரு. அதை சொன்னா திருமலாச்சாரியின் உள்ளே ஆத்மா இல்லை என்றால் அவர் வருவாரா? அவர் என்ற சொல்லாவது நிற்குமா? நிற்காது. அப்ப சரீரத்தை சொல்லிட்டா வருகின்றவன் உயிரான ஒரு ஆத்மா என்பது அதுல இருந்தே தேர்றது. அந்த ஆத்மா சேஷ வஸ்துவாகையாலே சேஷியான பரமாத்மா உள்ளிருந்து நடப்பிக்கிறான்கிற வரையிலும் அந்த அர்த்தம் போடுறதா இல்லையா? பொனவா போச்சு நடந்து வரதுன்னு சொல்லுவானா? நடந்து வந்தா இவன் தான் வீட்டுல இருப்பானா? பாதி காப்பியை சாட்டில பறப்பான். போயிடுத்து வரத. ஆக உள்ளே நடப்பிக்கிற ஒருவன் இருக்கிறான். யாரு? ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா நடக்க விரும்புகிறான். நடக்கின்ற சக்தியை எம்பெருமான் தருகிறான். இப்படி ஒன்றில் ஒன்று ஒன்றி இருக்கிறபடியினாலே ஒன்றுதான் சொல்றோம். ஆனா மூணு பொருள்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. சாந்தோக்கிய உபனிஷத், அந்த உபனிஷத்துல 6ஆம் அத்தியாயத்துல 8வது கண்டத்துல 16வது கண்டம் வரையிலும் ஒவ்வொரு கண்டத்திலும் தத்துவமசி தத்துவமசி என்ற வாக்கியம் காணப்படுகிறது. நீங்க பார்த்தா தெரியும்.
இத முன்பின் வாக்கியங்களோடு சேர்த்து பொருள் பண்ண வேண்டும். ஐததாத்மிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு வாக்கியம். என்ன அர்த்தம்? இந்த அத்தியாயத்தில் மகரிஷியான உத்தாலகர் தன்னுடைய குமாரனான ஸ்வேதகேதுவுக்கு பிரம்மஸ்வரூபத்தை உபதேசிக்கிற இடம். பரபிரம்மங்கிறது எப்பேற்பட்டதுங்கிறத சொல்ற இடம். 8வது கண்டத்திற்கு முன்னே பிரம்மம் ஜகத்துக்கு உபாதான காரணம், நிமித்த காரணமாக இருக்கிறது. பிரம்மம் பரமாத்மா. உபாதான காரணம்னா என்ன, நிமித்த காரணம்னா என்ன? காரணம் 3 வகை: உபாதானம், நிமித்தம், சககாரி. கொஞ்சம் இதை கவனிக்கும். உபாதானம்னா எது இல்லாத ஒரு பொருள் அமையாதோ அது உபாதானம். எவன் இல்லாத ஒரு வஸ்து ஒரு பொருளாக மாறாதோ அது நிமித்தம். எது இல்லாமல் ஒரு பொருள் உருப்பெறாதோ அது சககாரி. நாளைக்கு கேட்பேன், வராத இருந்தாங்க, கேட்கல மாட்டேன். சொல்றேன், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். வேதாந்தம் கேட்கறதுன்னா பொறுமை ரொம்ப அவசியம். இவர் சொல்லுவாரோ மாட்டாரோ அப்படிங்கிற ஐயப்பாலே வரக்கூடாது. ஏன்னா வேதாந்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ளும் வரையிலும் விடக்கூடாது உபதேசகன். அவனுக்கு சட்டம். ஆக 3 காரணம். என்னென்ன காரணம் சொன்ன? உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். இப்ப மண்ணை எடுத்துக்கோங்க, களிமண் நம்ம கிட்ட இருக்கிறதே அதான் களிமண். இந்த களிமண் இல்லைன்னா சக்திமான பண்ண முடியுமோ? ஆக இதுதான் இன்றியமையாதது. இந்த களிமண் தான் இன்றியமையாதது. அதான் உபாதான காரணம். சரி, களிமண் இருக்கிறது, களிமண்ணே நீ பானையாகுக அப்படின்னு நம்ம நினைச்சா ஆயிடுமா? பானைய வேணா நம்மால உடைக்க முடியுமே தவிர பானையை உருவாக்குகிற சங்கல்ப சக்தி நமக்கு இருக்கிறதா? கிடையாது. ஆக மண்ணுதான் பானையாகிறது. ஆகையினால எது இன்றி இது அமையாதோ அது உபாதானம், நிமித்தம். நல்ல களிமண் இருக்கு, தீர்த்தம் இருக்கு, 2ஐயும் சேர்த்து பழச்சி வச்சிருக்கு அப்படின்னு பானை ஆயிடுமா? அதை பானையாக உருப்பெற செய்வதற்கு ஒரு குலாலன், குயவன் தேவைப்படுகிறான். அவன் தான் நிமித்த காரணம். உபாதானம் நிமித்தம். களிமண் இருக்கு, குயவனாரும் இருக்கிறார். களிமண் பக்கத்திலேயே அப்படியே உட்கார்ந்து இருந்தார், அது பானை ஆயிடுமா? அதை பானையாக்குவதற்கு தடி, சக்கரம் இவையில மண்ணை வச்சு, களிமண்ணை நன்னா வச்சு இப்படி சுத்தி, அதுக்கு பேர் சககாரி, உதவி புரிகின்ற காரணங்கள். இந்த 3 காரணங்கள் மிக மிக முக்கியம். இதுல தத்துவமசி ஸ்வேதகேதுன்னா இங்கு தொம் என்ற பதத்தால் ஸ்வேதகேதுவையும் தத்தென்ற பதத்தால் பிரம்மத்தையும் சொல்லுகிறது. கவனிங்க, ஸ்வேதகேது நீயே பிரம்மமாகிறாய். அப்ப அத்வைதம் தானே சித்திக்கிறதுன்னா
ஸ்வேதகேது என்று சொல்லப்பட்டவன் ஜீவாத்மா. அவனை பார்த்து நீ பிரம்மமாயிருக்கிறாய் என்று சொல்லப்படுகிறது. என்பதாலே சொல்லப்படுவது ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுக்கும் தத்து என்ற சொல்லினால் சொல்லப்படுகிற பிரம்மத்திற்கும் அபேதம் காட்டுவது வாக்கியத்தின் முக்கியமான விஷயம். ரெண்டும் வேறல்ல, ஒன்றுதான். ஆத்மா பரமாத்மா ரெண்டும் ஒன்றுதான்கிற அபேதம், வேற்றுமையின்மை, அத்வைத்தம் காட்டுவதுதான் பிரதானம். ஆனால் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே, இரண்டு பொருள்கள் இல்லை என்றதாக அல்லவா ஏற்படுகிறது. இதானே அத்வைதம். அப்படின்னா பேதவாதிகள்னா பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு அப்படின்னு வேற்றுமை சொல்லுகிறவர்களுக்கு பேதவாதிகள்னு பேரு. அவ யாருன்னா மத்வர்கள், மத்வாச்சாரியரை துணையாக கொண்டு போது விசிஷ்டாத்வைதத்தோடு ஒட்டினவர்கள். பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு. ஆனா அந்த ஜீவாத்மாக்களிலே சில பேர் மோட்சத்தையே அடைய மாட்டார்கள், எப்பவுமே நரகத்திலேயே இருப்பாங்கிறது அந்த மத்வ சம்பிரதாயம். அதில் வேறுபட்டது சிவைஷ்ணவ சம்பிரதாயம். என்ன செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞாலநாதனே என்று குருவை சொல்கிறான், காட்டினார்லவா. செய்த குற்றம் நற்றமாகவே கொள்கின்ற எம்பெருமான் விசிஷ்டாத்வைக்கு ஒத்துக்கிறான். இந்த வேதவாதிகள் பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு என்று கூறுகிறவர்களும் விசிஷ்ட அத்வைதிகளும் நம்ம தான் சொல்வது என்னன்னு கேட்டா, ஒருவர் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து கடை வீதியில் இன்ன கடையில் 5 படி ஜலம் கொள்ளும்படியாய் நன்றாய் வெந்ததாய் சிவந்த நிறத்தில் காணப்படுவதாய் இருக்கிற பானை ஒன்றை பார்த்து விலை பேசி வைத்திருக்கிறேன், அதை போய் வாங்கி வா அப்படின்னு எஜமான வேலைக்காரனுக்கு ஆணையிடுகிறான். இங்கே கடைசியிலே வாங்கி வா என்ற சொற்கள் உபயோகப்பட்டிருக்கின்றன. வாங்கி வான்னா எதை சொல்லுவல்லவா? அப்ப இதைன்னு சொல்லணும், பானையைன்னு சொல்ல வேண்டி இருக்கிறது. அந்த கடையில் உள்ள பானையை என்பது அதனுடைய பொருள். வெறும் பானை என்றால் மட்டும் போராது. அந்த வேலையால் 2 படி ஜலம் கொள்ளும்படியாய் வேகாத பச்சை நிறம் உள்ளதான பானையை வாங்கி வருவானால் அவன் தன் எஜமானனுடைய கட்டளைப்படி செய்தவன் ஆவானா? ஆக மாட்டான். எந்தெந்த குணங்களை உடையதாக பானையை எஜமானன் சொன்னானோ அவ்வெல்லா குணங்களோடும் கூடிய பானையே இங்கு அர்த்தம், இங்கு பொருளாகிறது. தத்து தத்துவமசி, தத்துவமசி தத்து அந்த பிரம்மமாக, தொமசி நீயே இருக்கிறாய் அப்படிங்கிற வேத வாக்கியத்துக்கு தத்து என்கிறது முன்னே எந்தெந்த குணங்களும் தர்மங்களும் செயல்களும் சொல்லப்பட்டனவோ அந்த எல்லா குணங்கள் தர்மங்கள்
செயல்கள் இவைகளோடும் கூடின முன்பு சொல்லப்பட்ட வஸ்துவை காட்டுமாகையாலே தது துவமசி என்னும் வாக்கியத்திலே உள்ள தது என்ற பதமும் முன்னே சொல்லப்பட்டதான சர்வஜமாய் நித்திய சங்கல்பமாய் சகல ஜகத் காரணமாய் உள்ள பிரம்மத்தை காட்டுகின்றது. தது தொம். இனி தொம் என்ற பதத்தை எடுத்துக்கொள்வோம். நல்ல குலத்தில் பிறந்து நன்றாக கல்வி பயின்று கிழவரான ஒரு பிராமணர் இருந்தார். அவர் ஏதோ ஒரு தவறான காரியத்தை செய்து விட்டார். அதை அறிந்த அவருடைய நெருங்கின நண்பர்களிலே ஒருவர் அவரிடத்திலே வந்து நல்ல வேதியர் குலத்திலே பிறந்து சாஸ்திரங்களை கசடர கற்று இவ்வளவு வயது சென்ற பிறகு நீர் இந்த காரியத்தை செய்யலாமா அப்படி என்று கேட்கிறார். இதுல நீர் என்ற சொல் வந்திருக்கிறது. நீர் யூ என்ற சொல் வந்திருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? பிராமண ஜாதியில் பிறந்தவரும் நற்குலத்திலே பிறந்து சாஸ்திரங்களை கசடர கற்றறிந்து வயது சென்ற எதிரில் நிற்கிற மனிதரை நீர் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்னன்னா, வெறும் மனிதனோ வெறும் எதிரில் நிற்பதோ பொருள் அல்ல. அந்த நீர் எந்த நீர்? சாஸ்திரங்களை எல்லாம் கசடர கற்ற நீர். தத்து அந்த பிரம்மம், துவம் இந்த சாஸ்திரார்த்தங்களை கசடர கற்ற அசி கற்ற நீ அவனுக்குரியவனாகிறாய்ங்கிற பொருள் தான் வரும். தத்துவமசிங்கிற வாக்கியம். அதுவே நீயாகி விடுகிறாய். ஆண் பிள்ளைங்கிற காரணத்தினால பிள்ளையே அம்மாவுக்கு கணவனாகிவிட முடியுமா? கேட்கிறார் எம்பெருமானார் அழகா. அவன் வேற, நாம வேற. அவன் பிரபு, நாம் தாசர்கள். நாம் உடல், அவன் உயிர். தேக சரீராத்ம பாவம். அவன் உயிராக இருக்கிறான், நாம் எல்லாம் உடலாக இருக்கிறோம். இப்ப இந்த உடலை கொண்டு ஒரு சுவாமி காலட்சேபத்துக்கு வரார். வருவது எது? அவருடைய உடல். வருபவர் யார்? அவர் உயிர். அந்த வருவதற்கு வேண்டிய வல்லமையை தூண்டுகிறவன் யார்? இந்த மூன்று ஒன்றில் ஒன்று அழுந்தி இருக்கிறது. ஆக மூன்று பொருள்கள் உண்டு, ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றன விசிஷ்டாத்வைதம். இதை விட விளக்கமா சர்வேஸ்வரன் தான் வந்து சொல்லணும். ஆக இத்தகைய அர்த்தங்கள் சொல்லுகிறவனுடைய கருத்தை அனுசரித்து ஏற்படுகின்றன. ஆகையாலே தது தொமசி என்ற வாக்கியத்திலே உள்ள துவம் என்ற பதத்திற்கு துக்க சோகங்களால் பீடிக்கப்பட்டவனாய், அஞ்ஞானியாய், சம்சாரியாய், உலக அனுபவங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற பேராசையுடையவனான ஸ்வேதகேது என்ற பெயர் பெற்ற எதிரே நிற்கிற ஜீவாத்மா பொருளாகிறான். நீ என்றால் ஜீவாத்மா. சரி, தது தொமசி என்ற மூன்று பதங்களையும் சேர்த்து பொருள்களை பார்த்தால் துயரிலும்
வருத்தத்திலும் மூழ்கினவனாய், அறிவற்றவனாய், சம்சாரியாய், ஆற்றல் இல்லாதவனாய், இன்ப நுகர்ச்சியிலே பெருவிருப்பு உள்ளவனான ஜீவனான நீ என்ற வரையிலும் பொருள். என்றும் ஆனந்தமே வடிவினாய், முற்றறிவு உடையவனாய், என்றும் கர்மத்தின் தொடர்பு இல்லாதவனாய், வரம்பில் ஆற்றல் உடையவனாய், சம்சார தொடர்பு இல்லாதவனாய், எல்லா உலகங்களுக்கும் காரணமான தத்து அந்த பிரம்மமாக இருக்கிறாய். தத் சத்து. சத்து சத்துன்னா அசத்துன்னு சொல்றோம், எதுவுமே இல்லாதவன் அர்த்தம். சத்துன்னா எல்லாமாக இருக்கிறவன் அர்த்தம். எல்லாமாக இருக்கிறவனே தச்சப்தத்தினாலே அது என்ற சொல்லாலே சொல்லப்படுகிறான். அதுன்னா உலகம் என்ற பொருளாலும் உயிர் என்ற பொருளாலும் சொல்லப்படுகிறவன் அவனே. ஓம் தத் சத். தது சத்து. தது அந்த உலகமும் ஆத்மாக்களுமே சத்து பரமாத்மா தான், அவனை தவிர வேற ஒண்ணும் இல்லை. பானைக்கு ரொம்ப பசி, அம்மாட்ட பசி எடுக்குமான்னா, சமையல் அறையில பானை வச்சிருக்கேன், அதுக்குள்ள இருக்கும் எடுத்து சாப்பிடுனா, பானைக்குள்ள கையை விட்டா தேள் தான் உள்ள இருக்கு. இது சோறு இல்லை, பானை இருந்த என்ன பிரயோஜனம்? பானைக்குள் உணவு இருக்க வேண்டும் அல்லவா? ஆக பானை இருக்கிறது, அதில் உணவு இல்லையே தவிர பானையே இல்லைன்னு சொல்ல முடியுமா? பானை உண்டு, அன்னமும் உண்டு, பானைக்கும் அன்னத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவ்வளவுதானே தவிர பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா, பிரம்மம் ஒன்றே உண்மை, காணப்படுகிற உலகங்கள் எல்லாம் பொய் என்று சொல்லுவது எப்படி ஏற்க முடியும்? அத்வைதம் மிக உயர்ந்த ஒரு கொள்கை, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதாவது ஜீவாத்மாவை தனியா ஒத்துக்காட்டா கூட நாம் எல்லாரும் பிரம்மஸ்வரூபமே. சாஸ்திரமே தான் சொல்றது, நீ ஜீவன் தான், ஆனாலும் பிரம்மத்துக்குரிய தகுதி எல்லாம் உனக்குண்டு. ஏக ஆத்மா அபகதபாத்மா விஜரோ விமிருத்யுர் விசோகா விஜிகித்சகா பிபாசகா சத்யகாமகா சத்யசங்கல்பா என்று உபனிஷத்து இதை காட்டியது. வெவ்வேறுதான், கணவனும் நானே, மனைவியும் நானே, பிள்ளையும் நானே. எப்படியா இது எங்கேயாவது ஏற்கத்தை வந்ததா? கணவனும் நான் தான், பொண்டாட்டியும் நான் தான், பிள்ளையும் நான் தான். கணவனாக இருக்கிற ஒருவன் காரணமாகிறான், பிள்ளையை பெறுவதற்கு கருவியாக இருப்பவள் ஒருத்தி இருக்கிறாள், அவளால் பெறப்பட்ட பிள்ளை என்று ஒருவன் இருக்கிறான். மூன்றும் சத்தியம், மூன்றும் சேர்ந்து ஒரு குடும்பம். அதான் விசிஷ்ட அத்வைத்தம். மூன்றும் ஒன்று சேர்ந்த ஒற்றுமையை காட்டுகிறது. இனிமேல் நான் இதுவரையிலும் விவரித்த பொருள் பொருத்தமுடையதுதானோ என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தண்ணீர் என்பது நெருப்பு, ஜலம் அக்னிரேவ. தண்ணீர் என்பது நெருப்பே என்றோ,
இருளே சூரியன் என்றோ உலக ஒருவன் சொன்னால் இதை நாம் பொருத்தம் என்று ஏற்றுக்கொள்வோமா? இருளே கதிரவன் சொல்ல முடியுமா? இருளை நீக்குகிற கதிரவனையே இருட்டாக சொல்ல முடியுமா? நெருப்பை அணைக்கின்ற நீரையே நெருப்பு என்று சொல்ல முடியுமா? நீரே நெருப்பாகி விடுமானால் குளிர்ச்சியும் வெப்பமுமாகிற ஒன்றுக்கொன்று முரண்பட்டதான ரெண்டு தர்மங்கள் ஓரிடத்தில் சேர்ந்திருக்க நேரிடும் இல்லையா? குளிர்ச்சியும் வெப்பமும் ஓரிடத்தில் சேர்ந்திருப்பது கூடுமானால் அவை ஒன்றுக்கொன்று முரணான தர்மங்களே அல்ல என்பதல்லவா தேரும். ஆகவே ஒன்றுக்கு ஒன்று விரோதமான இரண்டு குணங்களை ஓரிடத்தில் இருப்பதாக காட்டவல்ல நீரே நெருப்பு என்கிற இந்த வாக்கியமானது யுக்திக்கு விரோதமானது, பிரத்யட்ச அனுபவத்துக்கு விரோதமானது. அப்படிப்பட்ட அர்த்தத்தை காட்டுவதாலே அது அப்பிரமாணம், ஏற்றுக்கொள்ளத்தக்கதன்று என்பது ஏற்படுகிறது. தது துவமசி, இந்த பிரம்மனே நீயாகிறாய் என்ற வாக்கியமும் சர்வஜமாய் சர்வசக்தனாய் சத்தியசங்கல்பனாய் பரமானந்த நிதியாய் சர்வ ஜகத்காரணமான பிரம்மமும் அஞ்ஞானியாய் அசக்தனாய் துக்க சோகங்களாலே பிடித்துக் கொள்ளப்பட்டவனாய் சம்சாரியான ஜீவனும் ஒன்று என காட்டுவதாய் இருந்தால் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதான மேலே காட்டிய குணதர்மங்களை ஒன்று சேர்க்க நேரிடும். ஆன பின்பு அந்த வாக்கியமும் அப்பிரமாணமாகவே வேண்டும் இல்லையா? இது யோஜனை பண்ணி பாருங்க. ஆகையால் இந்த வாக்கியத்துக்கு பிரம்மனே ஜீவனே பிரம்மங்கிற பொருள் கொள்ளக்கூடாது. அத்வைதவாதிகள் இங்கு ஜெகத் அஜகத் லட்சணைன்னு ஒரு இலக்கணத்தை கொண்டு வருகிறார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டா, வேதத்தின் பொருளில் ஒரு பாகத்தை விட்டு ஒரு பாகத்தில் அந்த பதத்துக்கு லட்சணை கல்பித்தால் இது ஜெகத் அஜகத் லட்சணை. எல்லாம் சாஸ்திரம் வாய்ச்சாதான் புரியும். ஜெகத்து அஜகத்து அப்படின்னா என்னன்னா, ஜெகத்து விட்டும் அஜகத்து விடாமலும், விட்டும் விடாமலும் இருப்பது ஜெகதக ஜெகத் லட்சணை. திருப்பி சொல்லுங்க, ஜெகதக ஜெகத் வாய் உழவும் மதிலோரம் மர உரல் உரலுகிறது கடகடன் சொல்லும். மதிலோரம் மர உரல் உழவுகிறதும் ஜெகத்து அஜகத்து லட்சணை. அப்படி பிரிச்சிருப்போம். அப்படி பிரிச்சா புரியும். இந்த விட்டும் விடாமலும் இருப்பதுன்னு அர்த்தம். இதை ஏற்றுக்கொண்டு சோயம் தேவதத்தா என்று ஒரு வாக்கியம். சோயம் அப்படிப்பட்ட இவனே தேவதத்தன் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை என்ற வாக்கியத்திலே சஹா அவன் என்பதற்கு அந்த தேசத்திலும் காலத்திலும் இருந்தவன் தானே குறிப்பிடப்படுகிறான். அப்ப இருக்கான், அங்க இருக்கான். சஹா அவன் இருக்கிறான். அயம் சோ அயம், அயம் என்பதற்கு இந்த தேசத்திலும் காலத்திலும் இருந்தவன்
என்பது பொருள். இந்த தேசத்திலும் காலத்திலும் உள்ள தேவதத்தனே அந்த தேசத்திலும் காலத்திலும் இருந்த தேவதத்தன் ஆவான் என்ற பொருள் சேருகிறது. இதனால் அந்த தேசத்திலும் காலத்திலும் இருந்த தேவதத்தனுக்கும் இந்த தேசத்திலும் காலத்திலும் இருக்கிற தேவதத்தனுக்கும் அபேதம் சொல்லப்பட்டதாக, வேற்றுமையின்மை சொல்லப்பட்டதாக ஏற்படுகிறது. இது எப்படி கூடும்னா, சஹா அவன் என்ற பதத்தால் அந்த தேச காலங்களில் இருந்த தேவதத்தனும், அயம் என்ற இந்த என்ற பதத்தால் இந்த தேசத்திலும் காலத்திலும் உள்ள தேவதத்தனும் எடுக்கப்பட்டு இவர்களுக்கு பேதமில்லை என்று சொல்லப்பட்டால் அவ்விரண்டு தேவதத்தர்களுக்கும் அபேதம் சொல்லப்படுவது போல அந்த தேசகாலங்களுக்கும் கூட அபேதம் சொல்லப்பட்டதாக ஏற்பட்டுவிடும். அந்த இந்தங்கிற வழக்குக்கே இடமில்லை இல்லையா? ஆகிவிடும். தண்டி திருஷ்டகா அப்படின்னு சொல்றோம். தண்டின்னா கையில் தடி ஏந்தியவன் அர்த்தம். நல்ல மூங்கில் கழி, பெரம்பு கழி ஏந்திட்டு இருக்கான். எதுக்கு? நாலு திருச்சாத்தி சாத்திரத்துக்கு. தண்டி தடிக்காரன், திருஷ்டகா பார்க்கப்பட்டான், தடிக்காரன் பார்க்கப்பட்டான். தண்டி ஆகதகா தடிக்காரன் வந்தான் என்ற இடங்களிலே தண்டி என்ற பதத்தின் அர்த்தமான தடியும் அதை உடையவனுமாகிற விசேஷண விசேஷங்கள் ரெண்டிலும் திருஷ்டகா ஆகதகா பார்க்கப்பட்டான், வந்தான் என் இவை அன்னை தொடர்பு கொள்கின்றன, அன்வைக்கின்றன, தொடர்பு கொள்கின்றன. தடியையும் அதை உடையவனையும் நாம் பார்க்கும் போதுதான் தண்டி திருஷ்டகான்னு சொல்றோம். அவனை பார்த்தா தானே சொல்றோம். நாம் பார்க்கும் தடி இன்றி வெறும் கையனாக ஒருவன் வந்தால் நாம் தண்டி ஆகதகான்னு சொல்லுவோமா? தடியுடையவன் வருகிறான்னு சொல்லுவோமா? ஏன்? தண்டி பார்க்கப்பட்டான், தண்டி வந்தான் என்ற பதங்களின் பொருளான பார்த்தல் வருதல் என்பது தண்டி என்ற பதத்தின் அர்த்தமான தண்டம் அதை உடையவன் ஆகிற ரெண்டு பேரிடத்திலும் விசேஷண ரூபத்திலே ஒன்று சேர்ந்து வருகிறது. அதுபோல சோ அயம் தேவதத்தா என்ற இடத்திலும் சஹா என்ற இந்த பதத்தின் அர்த்தம் எதுன்னா அந்த தேச காலங்கள், அவன் வந்த இடம், அவன் வந்த காலம், அங்கிருந்த புருஷனாகிற விசேஷனம் விசேஷம் நிரூபிக்கப்படுகிறவன், நிரூபிக்கின்ற பொருள் தான் விசேஷனம் விசேஷம். இந்த ரெண்டுக்கும் அயம் என்ற பதத்தின் அர்த்தமான இவன் ஆறு தண்டி தடியை உடையவன், இவன் என்ற சொல் தடிக்கும் உடையவனுக்கும் ஒன்று சேர்கிறா போலே இந்த தேச காலங்களிலே இங்கு உள்ள புருஷன் ஆகிய விசேஷணங்கள் ரெண்டிற்கும் அபேதம் தோற்ற வேண்டும். தடி தடி உடையவன் தண்டி ரெண்டும் ஒண்ணுதான், தடியும் ஒண்ணுதான், தடி உடையவனும் ஒண்ணுதான் அப்படின்னுட்டா ரெண்டும் ஒண்ணா? தடி வேறு, அதை உடையவன் வேறு,
அதனை விட்டு தடி பிரிந்திருக்கவில்லை. ஆகையாலே தடிவாரம் ஒரு சப்தத்தாலே அதை சொல்லுகிறோம். அதே போல பிரகிருதி வேறு, ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு, மூன்றும் ஒன்றில் ஒன்று உள்நுழைந்து ஒரே வஸ்துவாக தோன்றுகின்றபடியினாலே அத்வைதமாக சொல்லுகிறோமே தவிர மூன்றும் வெவ்வேறு விசிஷ்ட அத்வைதம்தான் நிற்கும். ரொம்ப உங்களை வருத்திட்டேன்ல, எளிமையா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இனிமே இன்னும் எளிமையாக்கணும்னா மணி 8:45 ஆகிவிட்டோம்னா நாளைய தினம் அந்த அனுபவங்களை செய்து கொண்டு மேலே செல்வோம் என்று கூறி நிற்க மண்ணுயிர்கள் இங்கே மணவாளனோ முனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளையும் நீ சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். முப்பெரும் வேள்வி அழைப்பிதழ் 1000வது ஸ்ரீ மகா சுதர்சன யாகம், அகண்ட ஸ்ரீவிஷ்ணு சகசிரநாம ஜப யஜ்ஞம், பகவத்கீதா பாராயண யஜ்ஞம். இடம் கீதையின் பிறப்பிடம். கண்ணன் முன்னிலையில் 1000 நாமங்கள் அவதரித்த இடம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தடாகமான பிரம்மசரோவர் உள்ள தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலே ஹரியானா மாநிலத்திலே நடக்கிறது. வேள்வி நடக்கின்ற நாட்கள் வியாண்டு மாசி மாதம் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 5 நாட்கள். 28/2/2007 4/3/2007 வரையில் மாசி மகம் பௌர்ணமி என்று பிரம்மசரோவரின் புனித நீராடுதலோடு வேள்வி நிறைவு பெறும். வடமொழி மறை